பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார், இருபெரும் தலைவர்கள்லாம் உருட்டினாங்க. ஒரு பெண்ணு அவங்களுக்கான உரிமையை கேட்டு கட்சி ஆஃபீஸ்க்கு வர்றாங்க, அவங்கள உள்ளே விட மாட்டேங்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? ரோட்டில் தான் உட்காருவாங்க. விஜய் வரும்போது விஜய்கிட்ட நியாயம் கேட்க தான் செய்வாங்க. தலைமறைவாவதற்கென்றே பிறந்தவர். ஒரு நிர்வாகியை சந்திக்க முடியாமல் பின்வாசல் வழியாக ஓடுறேன்னா நீ என்னையா தலைவன்? அந்த அம்மா இவரை மதிக்கினார். இன்செக்யூரிட்டின்னு சொன்னோம்ல, அந்த இது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் புஷி ஆட்கள் இருக்காங்கல்ல, மாவட்ட செயலர் போட்டாங்க. அவங்க ஆதிக்கம் அதுக்கு மேலே இருக்குது. கீழே இருக்கிறவங்களுக்கு, உழைக்கிறவங்களுக்கு பதவி கொடுக்குறது இல்லை. யாரை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. அதனால் புஷியான இந்த மாரி கட்சி கிடையாது. எப்படி ஒருத்தர் பிடிக்கலன்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமியும் புஷியும் இந்த டீமை ஏவி விடுறது, வாரியர்ஸ் இவங்கெல்லாம் கண்ட மணிக்கு பேச அவங்க தியாகம், உழைப்பு எதை பற்றியே கவலைப்படுறது. தலைவரே ஏற்றுட்டாங்கடான்றது ஒரே வார்த்தை. பெண்கள் அப்படின்னு பார்த்தா ஒன்று கண்ணே கண்ணுன்னா அஜிதா தான். ஒரு கூட்டத்தில் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன், சசிகலா, புஷ்பா 4 பேர் கலந்துக்கிற கூட்டத்தில் அஜிதா கலந்துக்கிறாங்க. கல்லூரி விழா. அஜிதா வரும்போது அவ்வளோ கைத்தட்டான், ஆரவாரம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பெண்மணியை அப்படியே தலையில் வச்சு தாங்கணும்ல. அவங்கள்ட்ட ஏதாவது குறை இருந்தால் அந்த குறையை சரி பண்ணுற வழியை பாருங்கள். இந்த இப்போ ஒருத்தர் போட்டிருக்காங்களே சாமுவேலா, கீதா ஜீவன் கூட மேடையில் இருக்கார். அவர் திமுக ஆளுன்னு பகிரங்கமாக அங்கே பேசிக்கிறாங்க. அவங்க அண்ணன் திமுகவில் இருந்தால் திமுக இது முடிவு பண்ணுறியா? செங்கோட்டையன் பிஜேபி அசைன்மெண்ட்டில் தான் நான் ஏடிஎம்குள்ளே வேலை பார்த்தேன்னு சொன்னார். பிஜேபி கைகூலின்னு சொல்லலாமா? இவர் ஆதவ அர்ஜுனா இப்போ வரைக்கும் மாப்பிள்ளை அவங்க டீம் கூட ஃப்ரெண்டாக தான் இருக்கார். திமுக கைகூலின்னு சொல்லலாமா? சிடி நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ் கைகூலின்னு சொல்லலாமா? விஜய் கருத்துடைய ஜனநாயகத்துடைய ஆடியோ லான்ச் வந்து நடக்குது மலேசியாவில். எல்லாம் மாவட்ட செயலர் இப்போ எங்கே இருக்காங்க கேளுங்க. வசதி இல்லாத இருப்பாங்களா அவனை தவிர மற்ற எல்லாம் மலேசியாவில் இருக்கிறான். வரைவாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலையை பார்ப்பியா? ஆடியோ லான்ச் போ. இதுதான் நிலைமை. ஏன்னா மாநில பொதுச் செயலாளர் சொல்கிறாரு நம்ம படத்தை சிறப்பாக கொண்டு வந்து பண்ணோன்னு. ஏன்னா அவருக்கு அதுதான் தெரியும். அதிக தொகைக்கு விற்கிறதுன்னா, ஸ்க்ரீனிங் அதிகப்படுத்துறதுன்னா எப்படியும் வந்துடும். வானிலை அறிக்கை சொல்லிட்டு இருக்கிறேன், அடிக்கடி கிண்டல் பண்ணுறேன். வானிலை அறிக்கை 40% ஜனநாயகன் வந்தால் பிறகு என்ன ஆகும்? 60% போயிடுவாங்க. அதுக்கு பிறகு 75%. வாக்கே 72% தான்றான்னா அது. தமிழ்மை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா நிர்வாகி அஜிதா, தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் வந்து அவங்களுக்கு பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமீபத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்து தற்கொலை முயற்சியும் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு சூழலாக வந்து போயிட்டுருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் மட்டுமா? திருவள்ளூர் மாவட்ட தாவேகா நிர்வாகி சத்யநாராயணன் தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் அனுமதி. கிறிஸ்மஸ் வாழ்த்து பேனரில் பூண்டி ஒன்றிய செயலாளர் விஜய் பிரபுவின் புகைப்படம் இல்லாததால் அவர் சத்யநாராயணனை தொடர்பு கொண்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் சத்யநாராயணன் தற்கொலைக்கு முயன்று திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இந்த பத்திரிகைகளில் நேற்றும் செய்தி வந்திருக்குது. இதில் என்ன விஷயம்னா, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி அஞ்சலை அம்மாள், வீரமங்கை வேலுநாச்சியார், இருபெரும் தலைவர்கள்லாம் உருட்டினாங்க. ஆனால் அந்த கட்சியில் பார்த்தா பெரிய அளவில் பார்த்தா தாகிரா இருக்காங்க. அவங்க ஏன் இருக்கிறாங்க, எதுக்கு இருக்கிறாங்கன்னு தெரில. ஏதாவது ஒரு கூட்டத்தில் எங்கேயா பேச விட்றாங்க, சும்மா அலங்கார பொம்மை மாதிரி ஓரமாக நிற்க வச்சுருக்காங்க. அதான் அவங்க இஸ்லாமியர் அப்படின்ற மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு நிற்க வைக்கிறாங்க. இன்னொருத்தங்க யாரோ விஜயலட்சுமின்னு ஒருத்தங்க, அவங்க சும்மா ஒரு 2-3 இந்த இவர் புஷி ஆனதுக்கு போட்டியாக யாரையாவது கூட்டம் நிப்பாட்டுறது, இந்த மாதிரி இதுக்கு தான். மற்றபடி பெண்கள் தாவேக்கால பெரிய அளவில் அப்படின்னு பார்த்தா யாரும் இல்லை. காளியம்மாள் ட்ரை பண்ணாங்க, கடைசி வரைக்கும் விடல, இன்னை வரைக்கும் விட மாட்டேங்கிறாங்க காளியம்மாளை உள்ள. இதுதான் இவர்கள் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை. காளியம்மாள்னா ஒரு பெரிய தலைவி தானே, அவங்க மிகப்பெரிய பேச்சாளர், அதே மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். இவங்க அஜிதாவும் அதே தான். அஜிதானா தூத்துக்குடி அப்படின்ற அளவுக்கு கட்சியை தமிழ்நாட்டில் இடையில் ஃபேமஸ் ஆனவங்க தாவேக்கால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பணக்காரர், பணத்தை வச்சே ரீல்ஸ் போட்டு சுற்றினுக்கிறாரு டாக்டர் பிரபுன்னு ஒருத்தர். இன்னொருத்தர் புஷிக்கு இந்த கை மாதிரி அவர் பார்த்திபன். இன்றைக்கி இல்லை, எந்த காலத்துலேருந்து அவர் புஷி கூடிய தான் இருப்பார் அவர். அப்புறம் இன்னொருத்தர் இந்த புல்லட்டு வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பார், லெஃப்ட் பாண்டியா, அவர் கூட இப்போ அவ்வளோ தெரில வெளியே. இந்த மாதிரி மதியழகன் கைதானவர், துணிச்சலாக கைதானவர். பொதுச் செயலாளர் ஓடி ஒளிந்த பொழுது துணிச்சலாக கைதான மதியழகனும் இன்னொரு பவுன்ராஜா, அவர் 2 பேரும் வெளியில் தெரிய ஆரம்பித்தாங்க. வேறு யார் இருக்கிறா தாவேக்கால பெருசாக மாவட்ட செயலாளர்னால் யாரும் ஒன்றும் அது கிடையாது.
பெண்கள் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ஒன்றுக்கு ஒன்று முத்துக்கு முத்தாகன்ற மாதிரி ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு தான் அஜிதா தான். அவங்க வந்து இன்றைக்கி இருக்கிற முதலாளித்துவ கட்சிகளில் எப்படி செயல்படணுமோ அந்த அளவுக்கு தாவேக்கால செயல்பட்டு ஊர் முழுவதும் அவர்களுக்கு நல்ல பேர் இருக்குது. உதவிகள் அவ்வளோ உதவி செய்கிறது, பணத்தை சொந்த பணத்தை அவ்வளோ செலவு பண்ணது. ஒரு கூட்டத்தில் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன், சசிகலா புஷ்பா, அப்புறம் இன்னொரு தலைவர் 4 பேர் கலந்துக்கிற கூட்டத்தில் அஜிதா கலந்துக்கிறாங்க. அந்த கல்லூரி விழா. அஜிதா வரும்போது அவ்வளோ கைத்தட்டான் ஆரவாரமாக. இவங்களுக்கு அப்படியே இவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலையாம், பெரிய அளவில் இதாகல. அஜிதா பேசும்போதும் அவ்வளோ பெரிய ஆரவாரமாக. முடிச்சுட்டு போகும்போது எல்லாம் அங்கே ஓடிச்சிங்களாம் மாணவிகள்லாம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பெண்மணியை அப்படியே தலையில் வச்சு தாங்கணும்ல. மாவட்ட செயலாளரை போட்டால் அந்த கட்சி இது. அவங்கள்ட்ட ஏதாவது குறை இருந்தால் அந்த குறையை சரி பண்ணுற வழியை பாருங்கள். கூப்பிட்டு வார்ன் பண்ணி, இதுதான் உனக்கு வார்னிங்கு, பதவி கொடுத்துருக்கோம், ஒழுங்காக இருக்கணும், ஏதாவது பண்ணனா நான் வந்து தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும், அந்த மாதிரி பண்ணுங்கள். ஷேப் பண்ணுற வேலை பண்ணோம்ல. அதை விட்டுட்டு எனக்கு என்னென்னு பண்ணிகிட்டு இருந்தால் அவங்கள வந்து ஒரு பெண்ணு அவங்களுக்கு பதவி அவங்களுக்கு தான் தகுதி இருக்குன்னா, இந்த இப்போ ஒருத்தர் போட்டிருக்காங்களே சாமுவேலா, அவர் பார்த்தா கீதா ஜீவன் கூட மேடையில் இருக்கார். அவர் திமுக ஆளுன்னு பகிரங்கமாக அங்கே பேசிக்கிறாங்க மாவட்டத்திலலாம். இன்னொருத்தர் ஒன்றிய செயலாளர் போட்டிருக்காங்க. அவர் பார்த்தா பாவம் ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அதை எடுத்து வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி தான் நிலமை இன்றைக்கி இருக்குது. ஒரு பெண்ணு அவங்களுக்கான உரிமையை கேட்டு கட்சி ஆஃபீஸ்க்கு வர்றாங்க, அவங்கள உள்ளே விட மாட்டேங்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? ரோட்டில் தான் உட்காருவாங்க. விஜய் வரும்போது விஜய்கிட்ட நியாயம் கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோம், இது கட்சியே கிடையாது. ஒவ்வொரு கட்சிக்கும் சென்னையில் கட்சி அலுவலகம் இருக்குது, கட்சி நிர்வாகிகள் உள்ளே போவாங்கன்னு. இங்கே கட்சி அலுவலகமே இவங்களுக்கு கிடையாது. பனையூரில் ஒன்றை வச்சுக்கிட்டு கேட்டை போட்டு மூடி வச்சு பவுன்சரை நிற்க வச்சுக்கிறீங்க. அப்போ கட்சிக்காரன், கட்சி தொண்டர்கள், மாவட்டினம் முழுவதும் இருந்து வர்றவன் எப்படி வந்து யார்கிட்ட பேசுவான்? என்ன அது, என்ன கட்சியாக என்னது இது? அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் அவங்க கட்சி நிர்வாகியே வந்து இடம் கிடைக்காம வெளியில் உட்காந்துருக்காங்க. அதற்கு பிறகு விஜய்காரன் மாறிக்கிறாங்க. அப்போது நீங்கள் ஒரு தலைவராக என்ன பண்ணியிருக்கணும்? இங்கே வான்னு கூப்பிட்டு, இது என்ன பழக்கம் காரை மறிக்கிறதுலாம், நீ இன்றைக்கி பண்ணுவ, நாளைக்கு 10 பேர் பண்ணுவான், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு, வாக்கா ஆஃபீஸுக்கு வா அப்படின்ட்டு போயிட்டு உள்ளே கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை தீக்கிற வழியை பார்த்துருக்கணும். இன்னொருத்தர் தலைமறைவாவதற்கென்றே பிறந்தவர், ஒரு நிர்வாகியை சந்திக்க முடியாமல் பின்வாசல் வழியாக ஓடுறேன்னா நீ என்னையா தலைவன்? நாளைக்கு எந்த பிரச்சனை தான் சந்திப்பீங்க? நாளைக்கு இவங்க சொல்கிற மாதிரி ஆட்சிக்கு வந்துடுறாங்க, திடீர்னு செவிலியர்கள் போராட்டம், இவர் செக்ரட்டரியிலேருந்து பின்வாசல் வழியாக ஓடி போயிடுவாரா? என்ன இவர்களெல்லாம் பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அட 15 நாள் போலீஸுக்கு பயந்து தலைமறைவாக இருந்தால் ரைட்டு, ஏதோ நியாயம் இருக்குது. உன் கட்சி நிர்வாகிக்கு பயந்தே தலைமறைவாகிறேன்னா என்ன? அதை கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியது. ஏம்மா நீ மட்டும் வாவுல, என்ன பிரச்சனை உனக்கு? கட்சி எடுக்கிற முடிவை அவரை போடணுன்னு, அதை ஏற்றுக்கிறது தான் கட்சி தலைமைக்கு நீ கொடுக்குற இது. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு அதை பண்ணோம். இவருக்கு என்ன பிரச்சனைனா, இவருக்கு தான் பிரச்சனை. அந்த அம்மா இவரை மதிக்கலை அப்படின்னு, அந்த கரம் இன்செக்யூரிட்டின்னு சொன்னோம்ல, அந்த கோபம், பழிவாங்கல் நடவடிக்கை அது. இது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் புஷி ஆட்கள் இருக்காங்கள்ல, மாவட்ட செயலாளர் போட்டாங்க, அவங்க ஆதிக்கம் அதுக்கு மேலே இருக்குது. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அந்தந்த மாவட்டங்களில் கீழே இருக்கிறவங்களுக்கு, உழைக்கிறவர்களுக்கு பதவி கொடுக்குறதில்ல. இந்த குற்றச்சாட்டுகளும் ஏராளமாக வந்துகிட்டு இருக்குது. இது வந்து இப்படியே இது வந்து கொதிக்குது, லைட்டாக கொதிநிலை. பால் பார்த்துட்டிங்கன்னா சுட வச்சிங்கன்னா சாதாரணமாகவே இருக்கும், நம்ம அப்படி பார்ப்போம், இன்னும் ஒன்றும் ஆகலன்னு போவோம். இப்படி போகணுன்னு பொங்கிடும், பொங்கி வலிஞ்சி ஸ்டவ்லாம் அணைஞ்சி போயிடும். அந்த மாதிரி இவங்க பார்க்கும்போது நான் இது ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் திடீர்னு பொங்கிடும். இதுக்கு நியாயம் சொல்கிறதுக்கும் இதுக்கும் யாருக்குமே இல்லை. அதை வச்சுட்டு போய் இந்த அம்மா பார்த்து பேசினா, ஏம்மா எனக்கே அந்த பிரச்சனை தான்மா, உட்டின்னுக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு. நிர்மலுக்குமார் என்ன சொல்லுவார்? எனக்கே அதான் பிரச்சனை, யாரை கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. அதனால் புஷியான அந்த மாரி கட்சி கிடையாது. அதோடைய விளைவு தான் அந்த இது, இந்த நிர்வாகிகள் ஆடுற பிரச்சனை தான் அந்த திருவள்ளூரில் நடந்தது. இன்னொன்று, இது என்ன தற்கொலை முயற்சின்றது, அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்க வேண்டியவங்க, மாவட்ட செயலாளர் இருக்கவங்க, நாளைக்கு எம்எல்ஏ ஆகுவீங்க. இது மாதிரி ஒரு தவறான முன்னதான் போராடுறது தானே குணம், போராடினா தானே எதுவுமே. அது என்ன தற்கொலை முயற்சி? இல்லை, அவங்க எப்படி ஏற்றுக்க பண்ணதாகவும் ஒரு விஷயம். அது ஒன்று பண்ணாங்க இந்த கட்சியில், அது ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஒருத்தர் பிடிக்கலன்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமியும் புஷியும் இந்த டீமை ஏவி விடுறது, வாரியர்ஸ் இவங்களெல்லாம்.
கண்ட மேனிக்கு பேச அவங்க தியாகம் உழைப்பு எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. கண்டபடி தலைவரே ஏற்றுட்டாங்கடான்றது ஒரே வார்த்தை, அவ்வளோதான். அதில் தான் இவங்க திமுக கைகூலி அது இதுன்னு அவங்க வெளியில் சொன்னதும் சரி, பேட்டிகளில் சொன்னதும் சரி, என்ன ஆனாலும் நான் என் உயிரை போனோம் தாவேக்காதான்றாங்க. அவங்கள போய் திமுக கைகூலின்ற அவங்க அண்ணன் திமுகவில் இருந்தால் நீ திமுக இது முடிவு பண்ணுவியா? அப்போ நான் ஒவ்வொருத்தரும் சொல்லட்டுமா? செங்கோட்டையன் அண்ணன் பையன் அதிமுக இருக்கிறாரு. செங்கோட்டையன் பிஜேபி அசைன்மெண்ட்டில் தான் நான் ஏடிஎம்குள்ளே வேலை பார்த்தேன்னு சொன்னார். நீ பிஜேபி கைகூலின்னு சொல்லலாமா? இவர் ஆதவ அர்ஜுனா இப்போ வரைக்கும் மாப்பிள்ளை அவங்க டீம் கூட ஃப்ரெண்டாக தான் இருக்கார். திமுக கைகூலின்னு சொல்லலாமா? சிடி நிர்மல்குமார் ஆர்எஸ்எஸ் கைகூலின்னு சொல்லலாமா? என்ன இது சொல்லுவாங்க, பிடிக்கலன்னா சொல்ல வச்சுருவாங்க. இவர்களுக்கு வெளியிலேருந்து பலரும் ஆதரவாக பேசியிருந்தாங்க. சரி நம்மளை கட்சியில் சேர்த்துக்குவாங்கன்ட்டு டிவி ஷோக்களில் அதிலெல்லாம் முடங்கி அவ்வளோ தூரம் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி பண்ண பல பேருக்கு சில பேருக்கு பதவி கொடுத்துட்டு காலை வாரி விட்டாங்க. ஜெகதீஸ்வரன்லாம் பாருங்கள், கை காசை போட்டு செலவு பண்ணி பேசியிருந்தார். இன்றைக்கி அவரை வெளியேற்றி இன்றைக்கி அவர் இவங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பலர் ஸ்போக்ஸ் பர்சன் பலர் காண போயிட்டாங்க. இன்னும் ஸ்போக்ஸ் பர்சனை ஆத்தரிஸ்ட் இல்லாமல் பேசிகிட்டு இருந்தவங்கள இவங்களே கூப்பிட்டு பேசு நல்லா பேசு, இதை பேசு அதை பேசுன்னு சொல்லி பேசி கேஸ்லாம் வாங்கினவங்களாம் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்கள கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேங்கிறாங்க. சேர்க்கறதும் இல்லாமல் அவனை துரோகின்ற மாதிரி பிரபகண்டா பண்ணுறவெல்லாம் நடக்குது. அப்போது இந்த கட்சிக்குள்ளே போகிறவங்க ஸ்போக்ஸ் பர்சன் போகிறவங்க கூட என்ன நிலைப்பாடுன்னு கூட தெரியல. இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் உள்ளே போங்க நீங்கள் வாங்கன்றது, வந்தவுடனே நீ எதுவும் பேசக்கூடாதுன்றது. அவன் அடையாளத்தை அழிச்சிட்டு இந்த கட்சியில் இருந்து என்ன பயன் அவனுக்கு? தாடி பாலாஜி பாருங்கள், விஜயுடைய நண்பர், எவ்வளோ ட்ரை பண்ணாப்புல, புஷின்ற ஓசன் படம்லாம் விடலை. இன்றைக்கி ஆதவ அர்ஜுனுடைய மச்சான் கட்சியில் போய் சேர்ந்துட்டாப்புல. அவர் பேசுகிற அளவு கூட இந்த தாவேக்கிற ஒருத்தன் பேசலை, அவ்வளோ தெளிவாக பேசுகிறாப்புல. இதுதான் இந்த கட்சி. அதனால் பிடிக்கலன்னா அவதூறு பண்ணுறது, பிடிச்சா எவ்வளோ பெரிய அயோக்கியனாக தூக்கி வச்சு பேசுறது, இது எதுவுமே உணர்ச்சி வயப்பட்டு எந்த விஷயத்தையும் அணுகவே கூடாது. இன்றைக்கி இந்த கட்சிக்காக பேசியிருந்த பலரும் இன்றைக்கி வேதனையில் வெளியில் வெம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? சரி, இதை தொடர்ந்து வந்து இப்போது நாளைக்கு விஜய் படத்துடைய ஜனநாயகத்துடைய ஆடியோ லான்ச் வந்து நடக்குது மலேசியாவில். அங்கே வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கட்சியினுடைய கொடியோ இல்லை கட்சி ரீதியான விஷயங்களோ எந்த விஷயம் அந்த இடத்துல பேசவும் கூடாது, அங்கே நடக்கவும் கூடாது அப்படின்றது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து அங்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது அந்த நாட்டு கட்சி சட்டத்திட்டங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அவங்க நீ ஆடியோ லான்ச் பண்ணுறியா, இங்கே வந்துட்டு ஆடியோ லான்ச் பண்ணிட்டு போ, இங்கே வந்துட்டு தேவையில்லாத சர்ச்சைக்குரிய விஷயம் பேசாத, உன் கட்சி இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க போலீஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்களா தானே? அது ஒன்று. நான் என்ன கேட்குறேன், தேர்தலுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் தேர்தல், நடுவில் 3 மாதம் தான் இருக்குது. எல்லா மாவட்ட செயலர் இப்போ எங்கே இருக்காங்க கேளுங்களேன். வசதி இல்லாத இருப்பான்ல அவனை தவிர மற்ற எல்லாம் மலேசியாவில் இருக்கிறான். இதான் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஆடியோ லான்ச் தானே, அது சினிமா தானே, எதுக்கு நீங்கள் போகிறீங்க? நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கணும்ல. எஸ்ஐஆர் படிவோம், நாங்கள் தான் உலகத்திலேயே அதிக பூத்துக்கு ஏஜென்ட் வச்சுருக்கிறதுக்கு இதுன்னு என்ன வேலை பார்த்தாங்கன்னா எங்கேயுமே காணும். அந்த வேலையை இப்போ பார்க்கலாம்ல. இதானே டைமு, பறவை வாக்காளர் பட்டியல் வெளியிட்ருக்காங்க, எல்லாம் பார்த்து இது பண்ணு. இந்த வேலையை பார்ப்பியா? எல்லாம் ஆடியோ லான்ச் போ. இதுதான் நிலமை. ஏன்னா மாநில பொதுச் செயலாளர் சொல்கிறாரு நம்ம படத்தை சிறப்பாக கொண்டு வந்து பண்ணோன்னு. ஏன்னா அவருக்கு அதுதான் தெரியும், அதில் சிறப்பாக பண்ணுவார். டிக்கெட்டை விற்கிறதுன்னா, அதிக தொகைக்கு விற்கிறதுன்னா, ஸ்க்ரீனிங் அதிகப்படுத்துறதுன்னா, தான் கட்சிக்காரனுக்கு 2 ஸ்க்ரீனு 3 ஸ்க்ரீன் வாங்கி கொடுக்குறதுன்னா, அதில் என்ன பார்க்குறதுன்னா, அதில் தான் ஒரு எக்ஸ்பர்ட்டு. கட்சி வேலை என்ன, அதை பற்றி எனக்கு என்ன கவலை? அதை பற்றி எனக்கு என்ன, எப்படியும் வந்துடும். வானிலை அறிக்கை சொல்லிட்டு இருக்கிறேன், அடிக்கடி கிண்டல் பண்ணுறேன், வானிலை அறிக்கை. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்கிறாங்க சொல்லுங்கள்? 2018 அந்த மாதிரி. பேப்பரை படிக்கிறதில்ல நீங்கள். 40%. இப்போவே 40%னா ஜனநாயகன் வந்தால் அப்புறம் என்ன ஆகும்? 60% போயிடுவாங்க. அதுக்கு பிறகு தேர்தல் நேரத்தில் 75%. வாக்கே 72% தான்றான்னா அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. 70% நாங்கள். அதனால் எல்லாருக்கும் டெபாசிட் போயிடும், யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. 234 தொகுதியிலையும் 232 தொகுதி ஜெயிப்பாங்க. ஒரு தொகுதியில் எடப்பாடியும், ஒரு தொகுதியில் ஸ்டாலினும், ஒரு தொகுதியில் ஒரு 4-5 தொகுதி, மற்ற எல்லாம் இவங்களே ஜெயிச்சிருவாங்க. இந்த சிம்னி வியாபாரி கதை தெரியுமா உங்களுக்கு? சிம்னி விற்றுட்டு போவான் ஒருத்தன் வியாபாரி. சிம்னினா தெரியுமா முதல்ல? சிம்னி என்னது?
அந்த விளக்கு. சிம்னி விளக்கு, ஆமா. கண்ணாடியில் செஞ்ச பொம்மைங்க எல்லாமே கண்ணாடியில் செஞ்சது. அதை முன்ன கூடையில் வச்சு விற்றுட்டு வருவாங்க தெரியுமா? இப்போ எல்லாமே பழசாக போச்சு. முன்ன 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 அப்படி கூடையில் வச்சு விற்றுட்டு வருவாங்க. அப்படி விற்றுட்டு வர ஒருத்தன் கொஞ்சம் பொருள்லாம் விற்றுட்டு அசதியில் வந்து மரத்தடியில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு சிம்னி அந்த கூடையை அப்படி வச்சுட்டு லைட்டாக அப்படி சாஞ்சி தூங்கிடுறான். தூங்கினோன்னா அவன் கனவு வருது அவனுக்கு. அந்த ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தோடனே அந்த காலத்தில் சொல்லுவாங்களே, ஒரு அரக்கன் வருவான், அவனை அடக்கிறவங்களுக்கு என் மகளை கட்டி தருகிறேன்னு. அந்த மாதிரி இவன் வந்து போய் அந்த அரக்கனை அடக்கிட்டோன்னா ராஜா வந்து இவனை பிடிச்சி, எனக்கு 2 மகள்கள் இருக்காங்க, 2 மகளை நீ தான் கட்டிக்கணும்னு. அதெல்லாம் முடியாதுன்னு. இல்லைங்க நீங்கள் அப்படி சொல்லக்கூடாதுங்க, ஒரு மகளை கட்டிக்கிறேன், அதுதான் என்னுடைய இது, நான் 2 மகள்லாம் கட்ட மாட்டேன். இல்லைங்க அப்படி சொல்லக்கூடாதுங்க, நாட்டையே நீங்கள் தான் பார்த்துக்கணும். முடியாதுன்னு சொல்கிறேன், என்னையா இப்படி பண்ணுறேன்னு ஒரே உதை. ராஜா காலை பிடிச்சி கெஞ்சிடால ஒரு உதை. முடியாதுன்ற காலை முடியா அப்படின்னு. பார்த்தா உதைச்ச உதையில் சிம்னி இது இருக்க கனவு தானே கண்ணுங்கிறாரு. அது உளுந்து செதறி எல்லாம் உடஞ்சி போச்சான். முழிச்சு பார்த்தா கனவு. என்னடா கனவுல ராஜாவை உதைச்சோம், இங்கே பார்த்தா நிஜ வாழ்க்கையில் போச்சுன்னு. இந்த கதை தான் சிம்னி வியாபார கதை தான் கதை. நாங்கள் அப்படி, நாங்கள் இப்படி, அப்படி பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோம். ஒழுங்கையான பர்சன்டேஜ் அப்படின்னா நீங்கள் உங்கள் கட்சிக்கு என்ன பவர் இருக்குது? இப்போ தூத்துக்குடியில் ஆக்னில் ஓரம் கட்டிட்டீங்க. அந்த அந்த சாமுவேல் வந்து டிஎம்கே ஆதரவாளர்னு சொல்கிறாங்க. அவர் என்ன ஒர்க் பண்ணுவார்? இப்படி எல்லா மாவட்டத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையோட 234 தொகுதிங்க வேட்பாளர் கண்டுபிடிக்கணும், செலவு பண்ணணும், பிரச்சாரம் போகணும், சின்னம் வரப்போகுது, அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். வெறுமனே இப்படி வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு டிவிலையும் அந்த இது என்னது சமூக வலைதளங்களையும் கொடுத்துட்டா மட்டும் ஜனங்கிட்ட போய் சேர்ந்துருமா? இதில் வேறு எம்ஜிஆர் கூட்டு சுற்றுறீங்க. எம்ஜிஆர் திமுக தீய சக்தி, எம்ஜிஆர்னா ஜனங்க பார்க்கும். அதுங்களுக்கு இவர் கட்சி ஆரம்பிச்சே தெரியாது பாதி ஜனங்களுக்கு. பரவாயில்லடா, எம்ஜிஆர் இறந்துட்டார், ஜெயலலிதா அம்மாவும் போயிட்டாங்க, இவர் இப்போ புதுசாக கட்சியில் சேர்ந்துக்கிறாரு போல் திமுக வீழ்த்துறதுக்கு. தலைவரே கவலையே படாத தலைவரை, ரெட்டையில தான் எங்கள் ஓட்டுன்னு சொல்ல போகிறாங்க. நடக்குமா நடக்காதா? எம்ஜிஆர் தானே தூக்கிட்டு வர நீ? எம்ஜிஆர்னா ரெட்டையில தானே? நீ எம்ஜிஆரை தூக்கிட்டு வந்துட்டு திமுக தீய சக்தி அதை வீழ்த்தணும், எனக்கு வாக்களிங்கள்லாம் என்ன நினைப்பாங்க? ஓய் அதிமுகவில் சென்டார் போல் அப்படிதான் நினைக்கிறேன் ஜனங்க. எந்த தலைவர்கள் வேணாலும் யார் வேணால் வச்சுக்கலான்ற அந்த தானே. எது பெரியார் அஞ்சலி அம்மாலாம் யாருக்கும் தெரியாது இல்லைங்க, அவன் தொண்டனுக்கே தெரிய மாட்டேங்குதுல. நீ எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்க பார்த்தியா? 50 தலைவர்கள்னு உருட்டினேன். உன் தொண்டனை கூப்பிட்டு இவர் யாருன்னு கேட்டால் தெரியல, இவர் தாடி வச்சுருக்காரு. ஏதோ அது எந்த படம் நீயா அவன் இவனில் ஒருத்தர் வரார், அவரா விஜய் கூட நடித்தவர்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறான். அவனை சொல்லி குற்றம் இல்லை, அவனை அரசியல்படுத்தாத அவங்க குற்றம். இன்னொன்று இந்த மாதிரி இவங்க மட்டும்தான் அப்படி இருக்காங்க, திமுகலாம் மகா அறிவாளியாக இருக்காங்க, திராவிடம் என்றால் என்ன அப்படின்னா, திராவிடம் என்றால் இங்கே வா ஸ்டாம்பு தாத்தா ஒருத்தர் சொல்லுவார், திராவிடம் என்றால் அந்த மாதிரிலாம் எவனும் கிடையாது. இவங்கள 3 சீட்டு ஆடுறவனு தான். எல்லா கட்சியிலும் அப்படி தான். இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறையோ கட்சிக்காரங்களுக்கோ பெரிய வரலாறு தெரிஞ்சு எல்லாம் வரது கிடையாது. குறைந்தபட்சம் அவங்கள அரசியல் படுத்துகிற வேலையை அந்த கட்சிகள் பண்ணணும். ஆனால் இங்கே மைக்கை நம்ம தூக்கிட்டு போய் இவர்கள்ட்ட தான் கேள்வி கேட்குறோம். நமக்கே தெரியுமான்னு தெரியாது. அஞ்சலி அம்மாள் யார், எந்த மாவட்டத்தில் இருந்தாங்கன்னு அந்த ரிப்போர்ட்டரை கேட்டாலும் தெரியாது. ஆனால் இவன் வந்து அவன்கிட்ட போய் கேட்டுன்னு இருப்பான். கேட்குறது ஈஸி இல்லை, அவனுக்கு தெரிலன்றது அவனுக்கு தெரியுமே. அவன் திருப்பிக்கிட்டு சரி நான் சொல்லிடுறேன், அஞ்சலி அம்மாள் நான் சொல்லிடுறேன், வீரமங்கை வேலுநாச்சியார் எந்த மாவட்டத்தில் பிறந்தாங்க, யாரை எடுத்து போராடினாங்க, அவங்க கூட இருந்த இன்னொரு போராளி யார், அவங்களுக்கு எத்தனை மொழிகள் தெரியும் நீ சொல்லுப்பான்னு சொன்னான். அவன் சொல்லுவானா? நான் என்ன கேட்குறல, நீ என்னை தற்கூரின்னு மாற்ற தானே பார்க்குற, நீ சொல்கிறான்னு திருப்பிட்டு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? இதே எனக்கு கேட்க தான் தெரியும்னு ஒரு தருமி சொல்லுவார் திருவிளையாடலில். அது மாதிரி தான் நம்ம ஆட்கள் நிலைமையும். அப்போது என்ன கேட்க தெரியலன்னா பல கேள்விகள் கேட்கலாம். அவங்க திருமாவளவன் சொன்னார்ல, எஸ்ஐஆரில் பூர்வகுடிகளில் தான் நீக்கியிருக்காங்க, 97 லட்சமும் பூர்வகுடிகள் தான் நீக்கியிருக்காங்க. அப்போது நம்ம ரிப்போர்ட்டராக இருந்தால் செய்தியாளர் இருந்தால் மைக்கு போட்டான்னா கேட்போம், ஐயா நீங்கள் சொல்கிறதுக்கான தரவு எங்கேருந்து எடுத்தீங்க, எங்கேருந்து இந்த டேட்டா எடுத்தீங்க? 97 லட்சம் பேர் நீக்கினாங்க, நீங்கள் பூர்வகுடிகள் நீக்கிட்டாங்கன்றீங்க, இந்த டேட்டா நீங்கள் ஐயா எங்கேருந்து ஐயா எடுத்தீங்க, இல்லை கற்பனை பண்ணி சொல்கிறீங்களா? அப்படி உண்மையானா எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை லட்சம் பூர்வகுடிகள் நீக்கப்பட்டிருக்காங்க? அப்படி நீக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவர்களை மீண்டும் ஃபார்ம் 6 வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கான என்ன பணியை நீங்கள், ஏன்னா பூர்வகுடிகளுக்காக போராடுறவங்க நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இப்படிலாம் கேட்கணும்ல. கேட்டாங்களா? மைக்கை மடக்கிட்டு போயிட்டான். இவன் போய் அவன்கிட்ட கேட்குறான், விஜய் ரசிகர்கிட்ட, பின்னாடிக்கிறாரு 5 பேர் அவங்க யாருன்னு. என்ன நியாயம்? நீ ஜர்னலிஸ்ட் அப்படி தான் போயின்னுக்குது. பஸ்ஸு ஆக்சிடென்ட் நடக்குது, டயர் வெடித்து பஸ்ஸு போய் இது, அதில் டிரைவர் என்ன பண்ணுவார்?
ஆனாலும் சட்டம் வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் நெக்லிஜென்ஸ் டிரைவிங், ரேஷ் டிரைவிங்னு ஏதாவது போட்டு அந்த சட்டத்துக்கு கீழே கைது பண்ணி ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை அந்த டிரைவர் ஃபோட்டோவை எடுத்து எல்லாம் போட்டுனுக்கிறான். இவர் தான் அந்த பஸ்ஸை ஓட்டியவர். என்ன அவர்னா டிப்போலேருந்து கிளம்பும் போதே இன்றைக்கி 2 காரில் மோதி 9 பேரை சாவடிக்கணும் வராரு. அது ஒரு ஆக்சிடெண்ட்டு. அவர் ஃபோட்டோ எதுக்கு போடுறா? அவங்க ஃபேமிலியோ இல்லை அந்த பசங்களோ ஸ்கூலுக்கு போகிறதே உங்கள் அப்பா தான் 9 பேர் அடித்து கொண்டாராமன். இது எப்படி நியாயமாக இருக்கும்? இன்றைக்கி ஜெர்னலிஸ்ட் அப்படி போய்கிட்டு இருக்குது. ஜெர்னலிஸ்ட் அப்படி இருக்கிறனால தான் இந்த அரசியல் கட்சிகளும் அப்படி இருக்குது, அரசியல் தலைவர்களும் அப்படி இருக்காங்க. அதை தாண்டி இந்த நீட்டு எதிர்ப்புன்னாரு. நீட்டை விலக்கு கொண்டு வருவோம். 5 வருஷமாக போட்டு வச்சு செய்கிறாங்க. சொன்னியே செஞ்சியா, முதல் கையெழுத்து நீட்டு விலக்குன்னு. இன்றைக்கி தைரியமாக பேசுகிறாரு சிஎம். நான் சொன்னேன், செய்ய முடியல. ஆனால் கவனிங்க, நீட்டு விலக்கு நான் கொண்டே வருவேன்றார். எப்படி கொண்டு வருவீங்க? 5 வருஷம் ஆளையும் இன்னும் தைரியமாக மறுபடியும் அதே இதை சொல்கிறாரு. ஏன்னா கேள்வி யாரும் கேட்க மாட்டாங்க. அவன் போய் கேட்பானா? அவனை கேட்டு அவன் ஆஃபீஸ் திரும்பி போவானா? அது போல் வேறு எதாவது கேட்பான். இன்றைக்கி 5 பஸ்ஸு எலக்ட்ரிக் பஸ் திறந்து வைத்தீர்களே, இன்னும் எத்தனை பஸ்கள் வரப்போகிறது? இந்த மாதிரி ஜாலியான கேள்வி. இந்த தில்லுமுள்ளு படத்தில் கேட்பானே, கேள்வி கேட்டு கேட்டு சுப்பிரமணிய பாரதி அப்படின்வான். சுப்பிரமணிய பாரதி என் கையெல்லாம் புல்லரிக்குதுப்பா. நல்லா இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 தலைவர் பேசணுன்னா ஏதோ ஒன்று வராது. வராதா அவனுக்கு? லாபம் வராதா? இதான் நீங்கள் தாவேக தலைவர்கள் மாதிரி இந்த அருண்ராஜ் யாதவ்லாம் பேசுறது பார்க்குறீங்களா? மாபெரும் விழா நடத்தி கொண்டிருக்கிறது. மாபெரும் விழா நடத்தி கொண்டிருக்கிறோம். லா வரமாட்டேங்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி அந்த பையன் சொன்னோன்னே தேங்காய் சீனிவாசன் கோவம் வந்துடும். சுப்பிரமணிய பாரதின்னு பேர் வச்சுட்டு தமிழில் கூட ஒன்று பேச வர மாட்டேங்குது. எந்திரி மேனா ஷார்ட்டா என் பேர் சுப்பி சார், அப்படி வேணா கூப்பிடுங்க சார்னுவோம். போடா மேலே வெளியே அப்படின்னு துரத்தி விட்ருவாப்புல. அடுத்து நான் சொல்லுவார், அடுத்து வரவொன்னு நீயே கேள்விகள் மேனேஜர் சொல்கிறாப்புல. எனக்கு கேட்கறதுக்கு காண்டாகுது, நீயே கேட்டுக்க அப்படின்னாரு. அவன் வந்தவொடனே கேட்பான், எது நம்ம பத்திரிகையாளர்கள் இப்போ கேட்குற மாதிரி, 1 பாக்கெட் சிசர் சிகரெட் என்ன விலை, 1 பாக்கெட் ஃபில்டர் கோல்ட் ஃப்ளாக் என்ன விலை? அவர் உட்காந்துட்டு 1 பாக்கெட் சிசர் இவ்வளோ, ஒரு சென்னையில் இருக்கிற தியேட்டர்களுடைய காட்சிகள் என்னென்ன, எத்தனை காட்சிகள், 1, 4, 7, 10 அப்படின்வான். 4 காலேஜ் பேர் சொல்லு. அவன் எத்ராஜி, ஸ்டெல்லா மேரிஸு, குயின் மேரிஸ்னுவான். எல்லாம் பொம்பளை காலேஜும். கெட் அவுட் அப்படின்வாப்புல. உடனே அவர் வெளியே போப்பான்னு, நீயும் போயா வெளியே அப்படின்வான். கேள்வியாக கேட்குற அப்படின்வான். அந்த மாதிரி இன்றைக்கி ரிப்போர்ட்டருங்க அந்த மாதிரி தான் சாஃப்டாக. இல்லாட்டி என்ன தெரியுமா கேட்குறது, அண்ணாமலை அவங்களை இப்படி திட்டாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலைக்கு வந்தால் இவர் திட்டுவார், இவர் சீமான் உங்களை இப்படி திட்டாரு என்ன நினைக்கிறீங்க? இப்படியே தான் சண்டை மூட்டி விடுற மாதிரி. ஆக மொத்தம் இவர்கள் பேசுகிறதுலேருந்து தகவல் எடுத்து இப்படி சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன ஆதாரம்? ஏங்க கையை விலங்கு போட்டு வெளியில் வெளிநாட்டில் கொண்டு போய் விட்ருவாங்கன்றாங்கல்ல, எப்படிங்க, எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க சொல்லுங்கள்? அது மாதிரிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. பிரேமலதா அம்மா நேற்று சொல்கிறாங்க, 6%ன்றதை எங்களை எப்படி நீங்கள் சொல்லலாம், எங்களுக்கு உரிமை இருக்குது இவன்றாங்க. ஏன் சொல்லக்கூடாதுன்னு கேட்க மாட்டேங்கிறான். அவனுமே ஏன் சொல்லக்கூடாது? எங்களுக்கு கிடைச்ச தகவல் ஒரு யூக அடிப்படையில் சொல்கிறோம், நீங்கள் மறுத்துட்டு போங்க, அவ்வளோதானே. நீங்கள் சொல்கிற தகவல் தப்புப்பா, நாங்கள் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி சொல்லவே கூடாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? இதுதான் இன்றைக்கி ரிப்போர்ட்டர் கம்முன்னுக்கிறானுங்க, பிடிச்சி ஏறுன்னு ஏறுறாங்க. எங்கள்கிட்ட கேட்டு தான் சொல்லுங்கள், எங்கள் உரிமை அது இதுன்றாங்க. உங்கள் உரிமைனா இப்போ 60 சீட்டுன்னு சொன்னால் மட்டும் ஜாலியாக இருக்குமா உங்களுக்கு? அப்போ மறுப்பீங்களா? எல்லா காலத்துலேயும் எல்லோரும் சொல்ல தான் செய்வாங்க. தேர்தல் நெருக்கத்தில் இவங்க எத்தனை சீட் நிற்க போகிறாங்க, இந்த தொகுதியில் இவர் நிற்பார், பெரிய சண்டை நடக்குது, இப்படிலாம் சொல்ல தான் செய்வாங்க, நியூஸ் போட தான் செய்வாங்க. இல்லை இருக்குதுன்னு மறுத்துட்டு போங்க, போடவே கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் பிரச்சனை.